நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் குரூப் 4 தேர்விற்கான எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி 2024 குரூப் 4 எக்ஸாமுடைய ப்ரிடிக்ஷன் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த கட் ஆஃப்காக நம்ம என்னென்ன எதெல்லாம் அடிப்படையாக வச்சு நம்ம இந்த கட் ஆஃப் பார்க்க போகிறோம், என்னென்ன ரெஃபரன்ஸ்லாம் கையில் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப், அதாவது கடந்த ஆண்டு குரூப் 4 தேர்வில் வேலைக்கு போனவங்க அவங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பருடைய ஸ்டாண்டர்ட், இந்த வருஷம் அதாவது இன்றைக்கி நடைபெற்ற கொஸ்டின் பேப்பருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி வேக்கண்ட், சரியா? ஸோ வேக்கண்ட்டு, இந்த 3 விஷயங்களை அடிப்படையாக வைத்து தான் நம்ம இந்த வருஷம் அதாவது 2024க்கான குரூப் 4 தேர்விற்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், சரியா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். 2022ஆம் ஆண்டு, சரியா? 2022வது வருஷம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது 7302 பேர், 7302 வேக்கண்ட்டுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வருது. ஆனால் கவுன்சிலிங் நடக்கும்போது கிட்டத்தட்ட 10,117 பேருக்கு கவுன்சிலிங் நடந்திருக்கும், சரியா? 117 வேக்கண்ட்டுக்கு கவுன்சிலிங் நடந்திருக்கும். ஸோ அப்போ 7,300லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எங்கே அப்படின்னா 10,117. அப்போ இந்த முறை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 6,244 வேக்கண்ட்டு நடந்திருக்கும். இது கூட நம்ம ஒரு 2,500 வேக்கண்ட் வச்சோம் அப்படின்னு சொன்னால் கூட நிச்சயமாக ஒரு 8,700லேருந்து 9,000 வேக்கண்ட் வரைக்கும் இந்த முறை குரூப் 4 தேர்வில் நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம், சரியா? ஸோ அப்போ இந்த முறை கண்டிப்பாக வேக்கண்ட் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 9,000 வேக்கண்ட்டுக்கிட்ட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ரைட்? அதுவும் இல்லாமல் இந்த வருஷத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் மார்ச் மாதம், ஜூன் மாதம் வரையெல்லாம் ஓய்வு, மே மாதம் வரையெல்லாம் நிறைய பேர் வந்து ஓய்வு பெற்றிருக்காங்க அரசு துறைகளில். அதையெல்லாம் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒப்புதல் பெற்று காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை இன்னும் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உயர்த்தலாம், சரியா? ரைட். பட் ஆனால் அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. நம்ம பார்க்கலாம், எல்லா வருஷமும் அறிவிக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்போ அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களை விடவும் கவுன்சிலிங் போது ஃபில் பண்ணப்பட்ட காலி பணியிடங்கள் அதிகமாகத்தான் இருந்திருக்கு, ரைட்டா? இது ஒரு முறையும் குறைஞ்சது கிடையாது, ரைட்? ஸோ அது எதை வச்சு இதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ரெண்டாவது கொஸ்டின் பேப்பர் அனலைஸ். நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன், எந்த காரணத்தினால நம்ம இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூணாவது வேக்கண்ட். ஸோ வேக்கண்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். 6,244 நோட்டிஃபிகேஷன் டைமில் வந்துச்சு. 9,000 வேக்கண்ட் கண்டிப்பாக கவுன்சிலிங் அப்போ வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, சரியா? ரைட். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன சார் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர், 5,000 ஸ்டூடெண்ட்டு, 5,000 கேண்டிடேட்ஸு, நல்லா படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸு குரூப் 2 கவுன்சிலிங்கில் இப்போ போய்கிட்டு இருக்காங்க, இல்லையா? ஸோ இப்போ நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய குரூப் 2A கவுன்சிலிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர் ஃபில் ஆகிறாங்களா? ஸோ அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஓவராலாக 5,000 பேர் நல்லா படிக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த கட்டம், அதாவது அவங்க வேலைக்கு போகிறாங்க. ஸோ அப்போ அந்த லெவலில் நமக்கு ஓவரால் தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன ஆகுது? குறையுது. அப்போ யாரெல்லாம் இப்போ அடுத்த லெவல் சீனியாரிட்டியில் வராங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக யாரெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இப்போ அடுத்த லெவல் சீனியாரிட்டியில் வரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஓகே, ரைட். ஸோ ப்ரீவியஸ் இயருடைய கட் ஆஃப் மட்டும் நம்ம பார்த்துடலாம். நான் சொல்லக்கூடியது கடந்த ஆண்டு வேலைக்கு போன நபர்களுடைய கட் ஆஃப் தான், சரியா? ஸோ கடந்த ஆண்டு வேலைக்கு போன நபர்கள் அவங்களுடைய கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த ஆண்டு ஓசி கம்யூனிட்டியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஓப்பன் கேட்டகரி கம்யூனிட்டியில் 169க்கெல்லாம் கிடச்சிருக்கு, ரைட்டா? 169லாம் ஜென்ரலில் எடுத்திருக்காங்க. ஸோ 169. அதே பிசி கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 167 ப்ளஸ் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் கிடச்சிருக்கும். பிசி கம்யூனிட்டியில் 167. நான் சொல்கிறது காமனாக பிஎஸ்டிஎம் இல்லாமல், டைப்பிங் இல்லாமல் ஜூனியர் அசிஸ்டண்ட் விஏஓ கேட்டகரியில் எடுத்தது நான் சொல்கிறேன், ரைட்டா? ரைட். பிசி முஸ்லீம் கேட்டகரியில் 160K கிடச்சிருக்கும் போன டைம், அதாவது 2022 கவுன்சிலிங்கில் 160 எடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரியாக இருந்தாலுமே அவர்களுக்கு வேலை கிடைத்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். எம்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 167 கேட்டகரியில் இருக்கும். 167 கொஸ்டின்ஸ், இது எல்லாமே பேஸ்ட் ஆன் கொஸ்டின்ஸ்,
167 அவுட் ஆஃப் 200. 200 கொஸ்டினுக்கு 167 கொஸ்டின் கரெக்ட். மதிப்பெண் கிடையாது, திரும்ப சொல்கிறேன், மதிப்பெண் கிடையாது, கொஸ்டின். ஓகேங்களா? ரைட். ஸோ அதே மாதிரி எஸ்சி கேட்டகரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 164 மார்க்ஸ், 164 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. அவங்க இப்போ ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எஸ்சிஏ அருந்ததியர் கம்யூனிட்டியில் 162க்கெலாம் கூட வேலை கிடச்சிருக்கு. 162 உமன் கேட்டகரி, உமன் கேட்டகரியில் கூட அவங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிருக்கும். ரைட்டா? ஸோ எஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 160க்கு மேலே போட்ட எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டியில் வேலை கிடச்சிருக்கும், ஷெட்யூல்டு ட்ரைப் கம்யூனிட்டியில் கிடச்சிருக்கும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2022 கட் ஆஃப். ரைட்டா? ஸோ 2023 கட் ஆஃப் நம்ம இப்போ 2024 இன்றைக்கு நடைபெற்ற தேர்வினுடைய கட் ஆஃப் நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபும் அனலைஸ் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயரில் வேக்கண்ட் அதிகம், அதனால் கட் ஆஃப் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக இருந்திருக்கும். ரைட்டா? அதே மாதிரி லாஸ்ட் இயர் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2022 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வெரி டஃப் அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமாக டஃப் தான். அதோட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். 2024 ஜூன் 9ஆம் தேதி நடைபெற்றக்கூடிய இந்த கொஸ்டின் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா கொஸ்டின் ஈஸி அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? கொஸ்டின் ஈஸி அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நிச்சயமாக கொஸ்டின் ஈஸி கிடையாது. ஓகேவா? ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஸ்டின் நிச்சயமாக ஈஸி கிடையாது சார். ரைட்டா? நீங்கள் அதிகபட்சம் தமிழில் எத்தனை கேள்வி கரெக்டாக போட்டிருப்பீங்க தெரியுமா? நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் என்ன தான் தமிழை கரைத்து குடித்திருந்தாலும் கூட, என்ன தான் புத்தகத்தை அட்டை நீங்கள் படிச்சிருந்தாலும் கூட, தமிழில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அதிகபட்ச மதிப்பெண்கள் அப்படின்னா 93 to 95 தான். ஓகே, ஒரு சிலர் 97 98லாம் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது 1 or 2 மெம்பர்ஸ் எடுத்திருப்பாங்க. அது வந்து அதை நான் சொல்ல வரல. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் தமிழில் ஸ்கோர் பண்ணியிருக்கக்கூடிய மார்க் என்ன அப்படின்னா 93 to 95 தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி தமிழில் ஒரு கொஷின் தப்பு இல்லையா? ஸோ தமிழில் ஒரு கொஷினும் தப்பு. ஸோ 99 கொஷின்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நார்மலாக நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய 93 நார்மலாகவே வச்சுப்போம். மேக்ஸில் கண்டிப்பாக 23 கொஷின்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். 23 to 25 வந்து எல்லாருமே எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஆனால் ஆவரேஜாக 23 ஆவரேஜ் மதிப்பெண்கள் நம்ம எடுத்துக்கோம். 23 எடுத்துக்கலாம். ஜிகே. ஸோ ஜிகே கடந்த முறை வந்து தமிழ் மேக்ஸ் எல்லா டாப்பிக்குமே டஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த முறை தமிழ் மேக்ஸையும் கொஞ்சம் ஓரளவுக்கு மாட்ரேட் பண்ணிவிட்டு ஜிகேல டோட்டலாக வச்சுட்டாங்க இல்லையா? ஸோ ஜிகேயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆவரேஜாக ஒரு 50 கொஷின்ஸ் எடுத்துக்கலாம். 75 கொஷினுக்கு 50 வினாக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளோ வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னால் தமிழில் 93, மேக்ஸில் 23, ஜிகேயில் ஒரு 50. இது வந்து ஆவரேஜாக வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளோ வந்து நிற்கும் அப்படின்னா 3 3 6 9 9 7 16 166 வினாக்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் தான், இதுதான் ஆவரேஜ். 160க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கம்யூனிட்டி வைஸாக பிஎஸ்டிஎம் இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திரும்ப நான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது. 160 கொஷின்ஸ் மேலே நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நாம் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த எதிர்பார்க்குறதுக்கும் ஒரு சில விஷயங்கள் நடக்கணும். நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கணும். அதே போல் வேக்கண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். ரைட்டாக? குறைஞ்சது ஒரு 2000 வேக்கண்ட் 3000 வேக்கண்ட்டாவது இன்க்ரீஸ் ஆகணும். இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து நல்லா படிச்சிருக்கக்கூடிய நபர்கள். ஓகே, ஸோ இப்போ நான் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழில் இவ்வளோ தான் நீங்கள் எடுத்துருக்க முடியும். 93 95 தான். 100 பாசிபிளே கிடையாது. ஏன்னா கொஷினே ஒரு கொஷின் தப்பு. ஸோ அதனால் 100 வினாக்கள் அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது. 99 யாராவது ஒருத்தர் எடுத்துருக்கலாம், 2 பேர் எடுத்துருக்கலாம். சரியா? 2 பேர் எடுத்துருக்கலாம். பட் ஆவரேஜாக 93. ஓகே, ஸோ இப்போ அந்த கொஷினை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக தான் தெரியும். ஆனால் அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த கொஷின் டஃப்பு தான். நான் அதுதான் சொல்லுவேன். எக்ஸாம் ஹாலில் அந்த 3 மணி நேரத்தில் நீ அதை ஃபேஸ் பண்ணுறது டஃப்பான விஷயம்தான். ஓகே, இட்ஸ் நாட் ஈஸி. ஓகே, ஏன்னா நான் திரும்ப அதுதான் சொல்கிறேன். நான் 2017 டிஎன்பிஎஸ்சியோடு பயணித்து கொண்டு வருகிறதுனால நிச்சயமாக அந்த 3 மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த கொஸ்டின் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். சரியா? ரைட். ஸோ நீங்கள் 12th பழைய புக்கு 11th பழைய புக்கெல்லாம் கூட ஓரளவுக்கு படிச்சிருந்தா தான் நல்ல தமிழில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்துருக்க முடியும். அந்த மாதிரி தான் கொஸ்டின் செட் பண்ணியிருந்தாங்க. ரைட். ஸோ இதுதான் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகள் கேர்லெஸ் மிஸ்டேக்காக இருக்கலாம். ஓகேவா? மாற்றி ஷேர் பண்ணுறதா இருக்கலாம், கேர்லெஸ் மிஸ்டேக்காக இருக்கலாம், கொஸ்டின் பேப்பரில் ஒன்று குறிச்சிட்டு ஓஎம்ஆரில் ஒன்று ஷேர் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய செஞ்சுருப்பீங்க.
ரைட். இது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நம்ம வச்சு பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு 4-5 தவறுகள் தமிழில் வந்திருக்க வாய்ப்புகள் தாராளமாக இருக்கும். 5 குறைஞ்சது 5 தப்பு. நல்லா தெரிஞ்ச கொஸ்டினே நான் தப்பு பண்ணிட்டேன் சார்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. சார் நல்லா தெரிஞ்ச கொஸ்டினே நான் தப்பு பண்ணிட்டேன் சார், ஓகேவா. கீழாநெல்லி பார்த்துட்டு பாஞ்ச ஆள்லாம் நிறைய பேர் இருக்குது உள்ளே, ஓகேவா. கீழாநெல்லி அது ஆப்ஷன் ஏவும் சியும் பார்க்காம பியை மட்டும் போட்டுட்டு மாற்றின ஆள்லாம் உண்டு. ஓகே ரைட். ஸோ இதெல்லாம் வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ரைட். ஸோ ஆத்திச்சூடி கொஸ்டின், ஞானக்குரல், ஆத்திச்சூடிக்கு ஒரு பேர் இருக்கும் ஞானக்குரல் அப்படிங்கிறது. அந்த கொஸ்டின்லாம் பெரும்பாலும் யாருமே ஆன்சர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அதேமாரி அந்த ஒரு பழமொழி, ஓகேவா, மரத்தை இலை காக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி, அந்த பழமொழி திருமூலருடைய அந்த பாட்டு வரி ஒன்று கொடுத்துட்டு கேட்டாங்கல்ல. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நியூ கொஷின்ஸ் தான். ஸோ நியூ ட்ராக்கில் கண்டிப்பாக ஒரு 10 கேள்வியாவது கேட்டிருக்காங்க. அந்த 10 கேள்வியில் நிச்சயமாக 5 கேள்விகள் கரெக்டுன்னு வச்சா கூட 95 தான் வரும் இல்லையா. ஸோ 95 தான் வரும். அதனால தான் நான் சொன்னேன், தமிழில் சராசரியாக நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள், சராசரி மதிப்பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 93 to 95க்குள்ளே இருக்கும், ஓகேவா. ரைட். சரி, லீவ் இட். ஸோ அதன் அடிப்படையில் இந்த வருஷம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 6244 வேக்கண்ட் இருக்குது. ஸோ இந்த 6244 வேக்கண்ட்டுக்கு கூட ஒரு 2500 வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சொல்கிறேன். ஏன்னா எல்லா வருடமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த டைம் ஓசி கேட்டகரிக்கு 168க்கெலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், சரியா. ஸோ ஓசி ஜென்ரல் கேட்டகரியில் 168 மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 168 +or-2. இது அதிகமாகலாம் குறையும் செய்யலாம், 2 மதிப்பெண்கள் தான். அதுக்கு மேலெலாம் மாறுறதுக்கு சான்சஸே கிடையாது, ரைட்டா. ஸோ 168 +or-2 கிடைக்கும். பிசியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 166க்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் 166 கொஷின் போட்டிருந்தீங்க அப்படின்னா 165க்கு மேலே நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தைரியமாக இருக்கலாம் பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த நபர்கள். அதே மாதிரி பிசி முஸ்லீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 162க்குலாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ 162க்குலாம் 160க்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னாலுமே ஓரளவுக்கு நம்ம வந்து எதிர்பார்த்துக்கலாம் பிசி முஸ்லீம்ஸ், ஓகே. ஸோ பிசிஎம் கேட்டகரியில் வரக்கூடியது. எம்பிசி அதே தான். பிசிக்கும் எம்பிசிக்கும் எப்போவுமே பெரும்பாலும் மாறாது, ரைட்டா. ஸோ மேக்ஸிமம் மாறாது. அதனால் 2 பேருக்குமே சிமிலாரிட்டியாக தான் இருக்கும். 166 167 அந்த மாதிரி தான் கட் ஆஃப் இருக்கும், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஸ்சி கம்யூனிட்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 162 கேட்டகரியில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ எஸ்சிக்கு 162 163 இந்த மாதிரி மதிப்பெண்கள், இந்த மாதிரி வினாக்கள் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு எடுத்துட்டோம்னா 160க்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி அருந்ததியர் கம்யூனிட்டி அவங்களுக்கு 160க்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது, ரைட்டா. ஸோ எஸ்டிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 158 +or-2 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ரைட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2024 கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் தான், ஓகேவா. ஸோ வேக்கண்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், போன வருஷம் 2022 7302 இருந்து 10,117 உயர்ந்திருக்கு. இந்த வருஷம் 6244 இருந்து 2500 வேக்கண்ட் உயர்த்துறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக 8750 வேக்கண்ட் கிட்ட வரும், 9000 வேக்கண்ட் கிட்ட வரும். அந்த வேக்கண்ட் வரும்போது நிச்சயமாக இந்த கட் ஆஃப் வரும், ரைட்டா. ஸோ கொஸ்டின் பேப்பரை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கடந்த கொஸ்டின் பேப்பர் டஃப்ன்றது எல்லாருக்குமே தெரியும், கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் தான். ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான். ஈஸியான இடத்துல தான் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தப்பு பண்ணியிருக்கோம், சரியா. எப்போவுமே கொஸ்டின் ஈஸியாக வரணும்னு நினைக்கக்கூடாது. ஈஸியாக வரும்பொழுது தான் நம்ம அதிகப்படியான தவறுகள் செய்வதற்கு வழியாக இருக்கும், சரியா. ஸோ அதனால் கொஸ்டின் பேப்பர் ஈஸியெல்லாம் சொன்னால் யார் சொன்னாலும் கேட்காதீங்க, நம்பாதீங்க. சத்தியமாக ஈஸியெல்லாம் கிடையாது, ரைட். கொஸ்டின் பேப்பர்லாம் ஈஸியெல்லாம் கிடையாது. அதுவும் அந்த 3 மணி நேரத்துக்கு ஈஸி கிடையாது. இப்போ வேணால் நான் சொல்கிறேன், இப்போ வேணால் நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும், இந்த கொஸ்டின்லாம் தப்பு பண்ணுமான்னு தெரியும். ஆனால் அந்த 3 மணி நேரத்தில் அந்த கொஸ்டின் பேப்பர் நிச்சயமாக ஈஸி கிடையாது, ரைட். எப்படி பார்த்தாலும் ஜிஎஸ்லேயும் கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சிட்டாங்களா, அதனால் கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் டஃப் தான். மேக்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துச்சு, மற்றபடி கொஸ்டின் பேப்பர் தமிழும் ஜிகேவும் கொஞ்சம் ஓரளவுக்கு டஃப் தான். 12th புது புக்கு பழைய புக்குன்னு எல்லா புக்கையுமே நீங்கள் படித்திருக்கணும். ஸோ இதன் மூலமாக டிஎன்பிஎஸ்சி சொல்ல விரும்புவது என்ன சார் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய குரூப் 2A தேர்விலையும் இப்படி தான் வினாக்கள் இருக்கும், சுதாரித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் மறைமுகமாக அவங்க சொல்கிறாங்க, ஓகேவா. ரைட். ஸோ இதுதான் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது பெரிய அளவில் கட் ஆஃபில் மதிப்பெண்கள் இருக்காது. 170க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா தைரியமாக இருங்க சார், கண்டிப்பாக கிடச்சிரும், ஓகே. 170க்கு மேலே கிடச்சிரும். 165க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கிடச்சிரும். நானுமே கிட்டத்தட்ட ஈவினிங்லேருந்து ஒரு
150 பேர்லேருந்து ஒரு 250 பேர் வரைக்குமே இந்த கட் ஆஃப் எவ்வளோ மதிப்பெண்கள் தோராய மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம கேட்டாச்சு. அதில் எனக்கு ரீச் ஆன தகவல் படி தமிழ் அதிகப்படியாக என்னுடைய மாணவர் 97 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஓகேவா? தமிழில் ஒருத்தர் தான். ஆனால் மிச்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாருமே தமிழில் ஸ்கோர் பண்ணது 90 to 92 இந்த பிட்வீன் கேப்பில் தான் எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம மாடல் டெஸ்ட் எழுதுறது, கிளாஸ் டெஸ்ட் எழுதுறது, வீக்லி டெஸ்ட் எழுதுறது, இது எல்லாமே வேறு. ஓகே, இது எல்லாமே வேறு. டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறதுங்கிறது வேறு. ஓகே, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறது அப்படியே டிட்டோவாக வேறு மாதிரி நடக்குது. ரைட்? நம்ம மாடல் டெஸ்ட்டில் எல்லாமே நிறைய பேர் நிறைய ஸ்கோர் பண்ணி நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நம்ம மாடல் டெஸ்ட்டில் எவ்வளோ டஃப்பாக வச்சாலுமே கூட அதிலேயே நல்ல மதிப்பெண்கள்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் டிஎன்பிசி எக்ஸாமில் போய் ஈஸியாக வச்சாலும் கூட அதில் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓவராலாக என்னமோ அன்றைக்கி மட்டும் என்னமோ நடந்துருது. டிஎன்பிசி எக்ஸாம் நடக்கிற அன்றைக்கி மட்டும் இல்லைடா, அது அந்த மாஸ் கான்டாக்டை பார்த்த உடனே பாதி பேருக்கு அச்சோன்னு வைப்ரேஷன் ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன். ரைட்? ஸோ அது என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கக்கூடிய விஷயம். மேக்ஸில் 22, 23 எல்லாருமே போட்டிருக்காங்க. ஆவரேஜாக 22, 23 வினாக்கள் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 165 மேலே இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனிஹவ் நம்ம அதை எதிர்பார்த்து வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறத விட நமக்கு பின்னாடியே அடுத்த ஒரு பஸ் வருது, குரூப் 2 பஸ்ஸு. ஓகே, ஸோ குரூப் 2 பஸ்ஸு. இப்போ நீங்கள் குரூப் 4 வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன் பாருங்கள், குரூப் 4 நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ப்ரொமோஷன் உங்களுக்கு குரூப் 2A கேட்டகரியில் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இது வந்து சீனியர் அசிஸ்டண்ட், இப்படி தான் கேட்டகரி இருக்கும். ஸோ குரூப் 2A கேட்டகரி கொடுப்பாங்க. ஆனால் குரூப் 4 குரூப் 2 கேட்டகரிக்கு நீங்கள் ப்ரமோஷனில் வரணும் அப்படின்னா 10 வருஷம் ஆகும். 10 வருடம் சும்மா கிடையாது. இந்த 10 வருஷம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு அடுத்த எக்ஸாமில் அப்படியே 10 மாதமாக குறைஞ்சிரும். ஓகே, ஸோ 10 மாதம் தான். இந்த 10 மாதம் நீங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சிங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறத நல்லா படித்த நபர்களுக்கு இன்னும் கஷ்டப்பட்டு நீங்கள் உட்காந்து இதே ஃபீல்டுலேயே உட்காந்து படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா குரூப் 2A போஸ்டிங்கை வாங்கிட்டோம்னா 10 வருஷம் நமக்கு சேஃபான மாதிரி ஆகுது. புரியுதுங்களா? ஸோ எனவே அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு பின்னாடியே உங்களுக்கு அடுத்த கால்ஃபர் வருது. இன்னும் 10 நாளில் குரூப் 2A கால்ஃபர் வருது. ப்ளஸ் அடுத்த 3 மாதத்தில் குரூப் 2 எக்ஸாம் வருது. அதனால் தொடர்ச்சியாக இதே தயாரிப்புகளை இதே உத்வேகத்தோடு இதே வேகத்தோடு நீங்கள் மேற்கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக 2Aல கண்டிப்பாக நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை ஏதாவது வழிகாட்டுதல்கள் வகுப்புகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வகுப்புகள் வழிகாட்டுதல்கள் வழங்க எப்பொழுதுமே நாங்கள் தயாராக இருக்கிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.